டெஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம். பிரதான கதாபாத்திரங்கள்லாம் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின், காளி வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்ததுமே இந்த காம்பினேஷன்ஸ், ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டு. சரி, எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ப்ரொடியூசர் ஒய்நாட் ஸ்டுடியோ சசிகாந்த் இயக்கத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் நடிப்பில் வெளியாகக்கூடிய திரைப்படம் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதை மையப்படுத்திய திரைப்படம் அப்படின்னா, வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. நீங்கள் ரூல் நம்பர் 1, நீங்கள் களத்தில் இறங்கி விளையாடியே ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விளையாடியே ஆகணும். அதுதான் இந்த திரைப்படம் மையப்படுத்துகிறது. ரைட். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நாயகர்கள். மாதவன் ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு எரிபொருள் மாற்றாக ஒரு என்ஜினை ஒரு கண்டுபிடிச்சி அதை மக்கள் மத்தியில் எட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக படாதபாடு பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய மனைவி தான் நயன்தாரா. ஸோ குமுதா சரவணன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. மாதவன் சரவணன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் அர்ஜுன்ற கேரக்டரில் அவர் டெஸ்ட்டுக்கு கிரிக்கெட்டர். அவர் டெஸ்ட் மேட்ச் விளையாடி, ஏன்னா அவருக்கு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அதுதான் அவருடைய லாஸ்ட் மேட்ச். இப்போ உதாரணத்துக்கு தோனி மேலே எப்படி ப்ரெஷர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம சித்தார்த் மேலேயும் ப்ரெஷர் இருக்குது. அவர் டெஸ்ட்டில் இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வயசாகிடுச்சுல, நிறைய சாதிச்சாச்சுல, கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது இப்படியான நெருக்குதலில் அவர் தன்னை நிரூபிச்சு ஆக வேண்டிய சூழலில் அவர் இருக்கார். மீரா ஜாஸ்மின் அதாவது சித்தார்த்துடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ ஜெயிக்க வேண்டுமென்ற நோக்கம் 2 நாயர்களுக்குமே இருக்குது. இதில் யார் ஜெயித்தாங்க தோத்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. உண்மையிலே மாதவன் மிரட்டி தான் இருக்கார். த ஒன்லி பீப்புள் ஆர் த மேட் ஒன்ஸ் அப்படின்னு கத்துற இடங்களாக இருக்கட்டும், அந்த உடஞ்ச பாலத்தில் கத்துன இடங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி மாதவனுக்கும் நயன்தாராவுக்குமான ஒரு காம்பினேஷன் ஷாட்டு, ரொம்ப சிங்கிள் ஷாட்டு தான், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நயன்தாராவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாதவன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நல்லாவே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நயன்தாரா நான் பொறுத்து போகணுமா அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக இருந்து அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லோ பேர்னிங் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு போகிற அந்த இடமா இருக்கட்டும். கோவப்பட்டு போகும்போது டக்குன்னு புகையை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு தயக்கத்தோட, ஒரு சின்ன ஹெசிடேஷனோட அதுக்கப்புறம் அதை சரியாகி போய் மாதவனை கட்டி பிடிக்கிற இடங்களையும் சரி நயன்தாரா பின்னிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சித்தார்த் ஒரு மாதிரி, ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் ஒருத்தவங்க எப்படி இருப்பான் அப்படின்றத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். எஸ்பெஷலி யார் அது புதுக்கோச்சா, உனக்கு பயங்கரமான விஷயஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக போலீஸ்கிட்ட விசாரிக்கும் போது அந்த சொல்கிற இடங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி டெஸ்ட் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு டீமை பேசுகிற இடங்களில் அவர் முறப்பாக கிரவுண்டை பார்த்துட்டு திரும்பி பேசுகிற இடங்களாக இருக்கட்டும், கெத்தாக அதை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், உண்மையிலே அர்ஜுனாவே வாழ்ந்திருக்கிறார் சித்தார்த்னே சொல்லுவேன். மீரா ஜாஸ்மின் உண்மையிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போட்டு பொலாபாட்டு காட்டு அடின்னு அடிச்சுட்டு பேசுகிற அந்த டைலாக்கு அந்த இடத்துல உண்மையிலே, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அந்த பொசிஷனில் அவங்க மீரா ஜாஸ்மின் அவங்களுடைய நடிப்பை ரொம்ப அற்புதமாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. காளி வெங்கட் ஒரு குணச்சித்திர நடிகராக களை கட்டு போனார்னு சொல்லுவேன். ஸோ கதாபாத்திரங்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதற்கு உயிரூட்டும் விதமாக சினிமாட்டோகிராஃபர் வீரஜ் சிங் கோஹில் உண்மையிலே ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த கடைசி மாதவனுடைய வீடாக இருக்கட்டும், மயிலாப்பூர் வீடாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நயன்தாரா மாதவன் வீடாக இருக்கட்டும், இன்டீரியர்ஸ் லைட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா டிஎஸ் சுரேஷ் முக்கியமாக கிரிக்கெட் மேட்சை கட் பண்ணி காமிக்கிறது ரொம்ப அதை கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகணும் பார்க்குறவனுக்கு. அர்ஜுன் தான் அடிக்கிறாரு, அவ்வளோ பேர் கைத்தட்டினாங்க அப்படின்னு நம்ப வைக்கணும் இல்லையா, அந்த வேலையை மிக சிறப்பாகவே டிஎஸ் சுரேஷ் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் பார்த்திங்கன்னா சக்தி ஸ்ரீ கோபாலன் ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற இடங்கள் எல்லாமே, சிங்கிள் ஷாட்டில் நயன்தாரா பேசுகிற இடமா இருக்கட்டும், மீரா ஜாஸ்மின் பேசுகிற இடமா இருக்கட்டும், காளி வெங்கட் பேசுகிற இடங்கள், பிரியாணின்ற மாதிரி அந்த துள்ளலாக செய்கிற இடங்கள், எஸ்பெஷலி
உன்னுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுற இடங்கள், அப்போ இன்னைக்கு பிரியாணி இல்லையா அப்படின்ற இடங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம வந்து கவனித்தோம்னா ரொம்ப இலகுவாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பொயட்டிக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரொம்ப சிறப்பாகவே வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டு இதில் இருக்கிற டைலாக்ஸு எல்லாமே செம தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவோன்னு கிரவுண்டு கிட்ட கேட்கும்போது, அப்போ சித்தார்த் சொல்கிற டயலாக் வந்து செம டயலாக். அது ஒரு நாட்டுக்காக வந்து ஒருத்தன் போராடுறானா, அவன் நாட்டுக்காக போராடுறானா இல்லை அவன் உயிரை காப்பாற்றிக்க போராடினானா, இதுக்கு நீ பதிலே சொல்ல முடியாது. ஆனால் பேசிக்காக என்னென்னா, உயிரை காப்பாற்றினா தான் நாட்டையே காப்பாற்ற முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து அதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸும் பண்ணி ஆகணும், அதே மாதிரி வீரத்தோடையும் போரிடணும்னு சொல்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து படத்தில் வந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து பின்னிருந்தாங்கன்னே சொல்ல முடியும். ரைட். அப்போ என்ன சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட வேண்டித்தானே போது அந்த மைனஸ் தான் கொஞ்சம் நல்லா பேசணுன்னே இருந்தேன். கிட்னாப்பிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. போகிற போக்கில் வந்து ஒரு தயிரோட வாங்கி சாப்பிட்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரு கிட்னாப்பிங் அப்படின்னும்போது பக்காவாக வந்து நம்ம இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பட்டு உங்களுக்கு உங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ நேர்மையாக ஒரு டீச்சராக அவ்வளோ விஷயங்களாக பண்ணும்போது எப்படி வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு புருஷன் கூட படுக்க முடியும்னு எனக்கு கேட்குறேன். எனக்கு புரியவே இல்லை. எல்லா பக்கமே நியாயங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினாலும் கூட இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து அதுவும் படித்த புரிஞ்ச ஒரு ஆள் வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தொங்கினி இருக்குது. இதில் என்னென்னா, இந்த அக்யூசேஷனில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இறங்குறாங்க இல்லையா? இப்போ ஒருத்தவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய சுயநலம் அவனை எங்கேயோ காயப்படுத்திருக்கான், அவன் தப்பு பண்ணுறான். கூட இருக்கிறவங்க எல்லாமே சேர்றீங்களே அந்த இடத்துல. அது எப்படி வந்து சாத்தியமாகுது? அது எப்படி வந்து ஒத்துக்க முடியுது? அப்போ எல்லாருமே சுயநலவாதிகள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெஸ்ட்டுன்ற மாதிரி பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடரில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா அதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து முன்னாடியே சொல்லுவாங்க அவனுடைய குணநலங்கள், அவன் எப்படிலாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தே ஆல் ஆர் குட் ஒன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆனால் படத்தில் வந்து நீங்கள் நடுவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்கு இவ்வளோ பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்காங்க. டேக்அவே அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தான் பிடிச்சவங்களாக இருந்தாலும் அவங்களோட நம்மளால் வாழவே முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவங்க ஜெயிக்கும் போது நாம் ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய பேர்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்து இதில் நயன்தாரா கேரக்டர். ஆனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையை எங்கேயாவது ஒரு இடத்துல காயப்படுத்திட்டீங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்களை ஏதாவது ஒரு இடத்துல கடுமையாக காயப்படுத்திட்டீங்கன்னா அது வந்து அதாவது யார் வேணாலும் காயப்படுத்தலாம், நீ காயப்படுத்திட்டேன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது யாராலையுமே மாற்றவே முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேண்டீன் வச்சுருக்காரு. அந்த ஒரு இடம் வந்து உண்மையிலே வந்து பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொன்னாலும் கூட, பட் அந்த காயப்படுத்துறதை வந்து கூடுமான வரை நீங்கள் வந்து தவிர்க்கணும் கப்புள்ஸ்குள்ள அப்படின்றது தான் இதில் இருக்கிற டேக்அவே நான் பார்க்குறேன். ரைட். எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படத்துக்கு ரேட்டிங்கே சொல்ல முடியல. ஏன்னா நடுவில் முன்னாடி எந்த அளவுக்கு வந்து கொண்டாடப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதுங்களுடைய சல்லித்தனங்கள் தெரியறது மட்டும் கிடையாது, எல்லாமே ஒரு சுயநல கேரக்டராகவே மாறினதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இதை வேறு மாதிரி திரைக்கதையாக அமைச்சிருந்தால் இன்னும் வந்து அது வந்து கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் எனிவே, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணும்போது இதை வந்து நீங்கள் டிஸ்கஷனில் வந்து நிறைய இடத்துல பேசி மாற்றிருக்கலாம். ஏன்னா திரைக்கதை என்பது அப்படியே எடுப்பதில்லை, அடித்தடித்து எழுதுவது, அதுதான். ஸோ அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இந்த கான்செப்ட் கிட்னாப்னு ஒரு கான்செப்ட்டுக்கு நிறைய படம் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். அது நான் நிறைய படம் சொல்லணும்னு போகலாம், ஆனால் இதை அங்கே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனிவே, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் தமிழ் படம் தான் இது, மற்ற மொழிகளிலேயே வெளியாகி இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.